3. ஜோட்காரி கும்பகம். அபியாசியானவன் 2 உதடுகளுக்கும் நடுவே நாக்கை வைத்துக்கொண்டு வாயினால் சுவாசத்தை உள்ளிக்கிழித்து வயிற்றிலே நிரப்பி கும்பகம் செய்து பின்னர் 2 நாசி துவாரங்களின் வழியாகவும் அந்த சுவாசத்தை வெளியே விடுதல் வேண்டும். வாயினால் சுவாசத்தை வெளியே விடுதல் கூடாது. நாசி துவாரங்களின் வழியாகத்தான் வெளியே விடல் வேண்டும். இல்லையில் சரீரத்துக்கு வியாதியை உண்டாக்கிவிடும். எப்பொழுதுமே சாதாரண மனிதன் கூட வாயினால் உச்வாச நிஸ்வாசம் செய்தல் கூடாது. இந்த கும்பகத்திலே அபியாசி ஜெயம் பெற்று விடுவாங்கானால் அவன் ஆகாரம் நித்திரை முதலியவை இல்லாமல் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்க முடியும். அவன் தேவேந்திரனை போன்ற வலு பெற்று சர்வசக்தனாவிடுவான். 4. சோடேலி கும்பகம். அபியாசியானவன் ஒரு சிறு குருவியின் மூக்கைப் போல தனது நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு சுவாசத்தை உள்ளிக்கிழித்தல் வேண்டும். பின்னர் அவன் கொஞ்ச நேரம் கும்பகம் செய்துவிட்டு 2 நாசி துவாரங்களின் மூலமாகவும் சுவாசத்தை வெளிப்படுத்தல் வேண்டும். இம்மாதிரியே செய்து அபியாசி பழகிவிட்டால் விஷஜந்துக்கள் இவனை ஒன்றும் செய்யா. கிருஷ்ண சர்ப்பத்தினுடைய விஷம் கூட இவனை ஒன்றும் செய்யாது. 5. வஸ்திரிகா கும்பகம். பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இடது நாசி துவாரத்தின் வழியாக சுவாசத்தை உள்ளிக்கிழுத்து கும்பகம் செய்து வலது நாசி துவாரத்தின் வழியாக வெளியே விட்டுவிட வேண்டியது. இதிலே ரேசக பூரக கும்பகங்கள் வெகு சீக்கிரத்திலே நடைபெற வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அபியாசியின் சரீரத்தில் வேர்வை அதிகமாக ஒழுகும். எவ்வளவுக்கெவ்வளவு வேர்வை அதிகமாக ஒழுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு சிரமம் அதிகமாயிருக்கிறதாகையால் அவ்வளவுக்கவ்வளவு சீக்கிரத்தில் ஜெயம் உண்டாகும். இந்த அபியாசி சுமார் 2 அல்லது 3 மணி நேரம் ஒரு வேளையும் செய்யாது ஓய்வு எடுத்துக்கொள்ளல் வேண்டும். சரீரத்திலே வேர்வை தெரிய ஆரம்பித்துவிட்டால் அபியாசியானவன் கட்டை விரலினாலும் சுட்டு விரலினாலும் 2 துவாரங்களையும் மூடி சில நிமிஷங்கள் கழித்து மறுபடியும் ரேசக கும்பக பூரகம் செய்தல் வேண்டும். இந்த கும்பகத்தினாலே மூலாதாரத்திலே படுத்து உறங்கிக் கொண்டு கிடக்கும் குண்டலினி சக்தி வீறுகொண்டு எழுந்திருக்கும் சூரியபேத கும்பகமும் உஜ்ஜயி கும்பகமும் குளிர்காலத்திலே செய்யப்பட வேண்டியவை. இவை உஷ்ணத்தை உண்டாக்குவனவாதலால் உஷ்ணகாலத்திலே செய்யப்படக்கூடாதவையாம். சோட்காரி கும்பகமும் சோடேலி கும்பகமும் குளிரை உண்டாக்குவனவாதலால் குளிர்காலத்தில் செய்யப்படக்கூடாது. உஷ்ணகாலத்தில் செய்யப்பட வேண்டியவை. வஸ்திரீகா கும்பகம் எல்லா காலங்களிலும் செய்யப்படத்தக்கதாம். சூரியபேத கும்பகமானது எவ்வித வாதரோகத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுகிறது. உஜ்ஜயி கும்பகமானது எவ்வித ஸ்லீஷ்ம ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுகிறது. சோட்காரி கும்பகமும் சோடேலி கும்பகமும் உஷ்ணத்தினால் உண்டான வியாதிகளையெல்லாம் போக்கடித்து விடுகின்றன. வஸ்திரீகா கும்பகமானது வாத பித்த கபாதி வியாதிகளை சம்ஹாரம் செய்துவிடுகின்றது. வஸ்திரீகா கும்பகமானது அவசியமாக அனுஷ்டிக்கப்படல் வேண்டும். ஏனென்றால் இந்த கும்பகம்தான் சுஷும்னா நாடியை சுத்தம் செய்து அதன் வழியாக பிராணன் குண்டலினி ரூபமாக பிரம்மாந்திரம் செல்வதற்கு உதவி புரிகிறது. மன்றி பிராணாயாம கிரியையின் முக்கிய பிரயோஜனமான அபியாசத்துக்கு பெரும் தடைகளாய் உள்ள பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி ஆகிய 3 கிரந்திகளையும் நீக்கிவிடுகின்றது. 7. மூர்ச்சா கும்பகம். சுவாசம் முழுதும் உள்ளுக்கிழுத்துக் கொண்டவுடனே ஜலந்தர பந்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும். பின்னர் கும்பகம் செய்து மெல்ல மெல்ல சுவாசத்தை வெளியே விடல் வேண்டும். மூர்ச்சை என்றால் மனத்தை உணர்ச்சியற்றதாக்குவது என்பது பொருள். இவ்விதமாக மனமானது உறுதியாயிருந்து கும்பகத்திலே கலக்கும். 8. பிளவினி கும்பகம். வயிற்றிலே சுவாசத்தை நிரப்பிக்கொண்டு இந்த கும்பகம் அனுஷ்டிக்கப்படல் வேண்டும். இந்த கும்பகத்தை அனுஷ்டிப்பவன் எப்பொழுதும் ஆனந்தகரனாயிருப்பான். கும்பகமானது சாதாரணமாக 2 வகைப்படும். அவையாவன: 1. சகித கும்பகம், 2. கேவல கும்பகம். 1. சகித கும்பகமாவது நாம் மேலே சொன்ன 8 விதங்களினுடைய உதவியாலும் செய்யப்படுவது. 2வது கேவல கும்பகம் மாவது வேறு உதவியை நாடாமல் சாதாரண பிராணயாமம் செய்து கும்பகம் செய்வது. சகித கும்பகமானது முதலில் 10 முதல் 20 வரையில் அனுஷ்டிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 40 முதல் 50 வரையில் ஆக வேண்டும். 80 வரையில் அனுஷ்டிக்கப்பட்டுவிட்டால் அது கேவல கும்பகத்துக்கு சரியாக போய்விடும். பின்னர் யோகியானவன் இதை 12 ஆகக்கூட செய்து கொள்ளலாம். அப்பொழுது அது பரிபூர்ண கேவல கும்பகமாய் விடும். கேவல கும்பகத்தின் அனுஷ்டானம் பின்வருமாறு: ரேசகு புரசு அபியாசத்தை விட்டுவிட வேண்டும். இஷ்டம் போல வாயுவை உள்ளுக்கிழுத்து அடக்குதல் வேண்டும். இந்த கும்ப சுத்தத்திலே சித்தி பெறுகிறவர்கள் எல்லாவித சித்திகளையும் அடைகிறார்கள். இவர்கள் மரிப்பதே இல்லை. கும்பக சித்தி பெற்றவனிடத்தே பின்வரும் குறிகள் காணப்படும். அவனுடைய சரீரம் மிகவும் கொழுத்ததாயிராது, ஆனால் அவன் மிகுந்த பலமுள்ளவனாயிருப்பான். அவனுடைய முகத்திலே தேஜஸ் ஜுவலிக்கும். பலவித நாதங்களை அவன் கேட்டுக்கொண்டிருப்பான். கண்களிலே ஒளி மிகுந்து பிரகாசிக்கும்.
வெகு தூரத்திலே உள்ள மிக மிக சிறிய வஸ்துவையும் அவனுடைய கண்கள் பார்த்துவிடும். அவனுடைய சுக்கிலமானது தேவதாசிகளாகிய ரம்பை, ஊர்வசி முதலியவர்களே வலி வந்து அவனை சலிப்பிட்டாலும் வெளியே வராதபடி அவ்வளவு கெட்டியாயிருக்கும். அவனுடைய சரீரத்திலே 72,000 நாடிகளும் சுத்திகரிக்கப்பட்டு ஜாடராக்கினி மிகுந்து கல்லையும் சுரைக்கக்கூடிய ஜீரண சக்தி பெற்றவனாயிருப்பான். யோகாபியாசத்திலே கருத்துள்ளவன் ஆசன கிரமங்களையும் கும்பக விதங்களையும் தெரிந்து கொண்டால் போதாது, பலவித முத்திரைகளையும் அனுஷ்டித்தல் வேண்டும். முத்திரைகளுக்குள்ளே முக்கியமானவை 3. அவையாவன: 1. மகர முத்திரை, 2. விபரீத கரண முத்திரை, 3. கேசரி முத்திரை. 1. மகா முத்திரையாவது என்னவென்றால், சித்தாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு வலது காலை நீட்டி இரு கைகளாலும் பலமாக பிடித்துக்கொண்டு இடது காலின் குதியினால் குதத்வாரத்துக்கும் குய்யத்துக்கும் மத்தியிலுள்ள பிரதேசத்தை மெல்ல அழுத்த வேண்டும். சரீரத்தின் நவத்வாரங்களையும் அடைத்துவிட்டு முகவாய்க்கட்டையை மார்பின் மீது தாங்கும்படி வைத்தல் வேண்டும். பின்னர் பிராணாயாமம் செய்தல் வேண்டும். இந்த அனுஷ்டானத்தினால் சரீரத்தில் உள்ள சகல உறுப்புகளும் சுறுசுறுப்பு பெறுகின்றன. நிறுத்தப்பட்டு விடுகிறது, பாவங்களெல்லாம் நீங்கி ஆயுளபிவிருத்தி அடைகிறது. இது அபியாசிக்கு இணையற்ற அழகை கொடுத்து அவனை மரணத்தினின்றும் காப்பாற்றி விடுகிறது. அவனுடைய புலன்கள் அடக்கப்பட்டு விடுகின்றன, அவனுடைய இச்சைகள் பூர்த்தி செய்யப் பெறுகின்றன. 2. விபரீத கரண முத்திரையாவது என்னவென்றால், பிராணாயாமம் செய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன் அல்லது செய்து 1 மணி நேரத்துக்குப் பின் தலையை தரையிலே வைத்துக்கொண்டு இரு கால்களையும் உயர தூக்கிக் கொள்ளல் வேண்டும். அதாவது தலைகீழாக நிற்க வேண்டும். முதலில் இரு கால்களினாலும் ஒரு மரத்தின் கிளையை பிடித்துக்கொண்டு தலைகீழாக தொங்கலாம். இம்மாதிரி இருந்து கொண்டு அங்குமிங்குமாக அசைதல் வேண்டும். தினம்தோறும் யோகியானவன் 3 அல்லது 4 மணி நேரம் இந்த முத்திரையை அபியசிப்பானானால் அவன் மரணத்தை ஜெயித்து விடுகிறான். மகா பிரளயத்திலும் அழிவு பெறுகிறதில்லை. இந்த முத்திரையை அனுஷ்டிப்பவன் அமிர்தம் உண்பவனாய் மடைகின்றான். ஆனந்த கேசரி முத்திரையாவது என்னவென்றால், யோகியானவன் பத்மாசனத்திலே இருந்து கொண்டு 2 புருவங்களுக்கும் மத்தியில் பார்வையைச் செலுத்தி நாக்கை உள்ளுக்கிழித்து அமிர்த ஊற்றினிடம் செல்லும்படியாக செய்தல் வேண்டும். நாக்கானது தொண்டையின் மேல் பாகத்தில் உள்ள துவாரத்தை முதல் தொட வேண்டும். அந்த துவாரத்திலேதான் அமிர்த ஊற்று இருக்கிறது. நாவு அமிர்தபானம் செய்ய ஆரம்பித்தமிட்டால் மனமானது சஞ்சலமடையாது. கேசரி முத்திரையிலே ஜபம் பெற வேண்டுமானால் நாக்கு நீளமாக வளர்க்கப்படல் வேண்டும். நாக்கு நீளமாக தொண்டையின் மேல்பாகத்தின் வழியாக 2 புருவங்களுக்கும் மத்தியிலுள்ள பிரதேசம் வரையில் செல்லும்படி செய்யப்பட்டாலொழிய மனிதன் அமரத்தன்மையை அடைவது அரிது. நாக்கை எப்படி வளர்ப்பது என்றால், சுக்கையும் கருப்பு உப்பையும், கருப்பு உப்பு கிடைக்காவிட்டால் சாதாரண உப்பையும் பொடி செய்து சேர்த்துக்கொண்டு மிளகை வறுத்து அதையும் சரிசமமாக சேர்த்துக்கொண்டு இந்த பொடியினால் தினம்தோறும் காலையில் பல்விளக்க வேண்டும். இன்னும் இந்த பொடியில் ஒரு சிட்டிகை எடுத்து சாப்பிட்டு விட வேண்டும். பால் கறப்பதற்கு பசுவினுடைய முளைக்காம்பை இழுப்பது போல நாக்கை பிடித்து தினந்தோறும் மெல்ல மெல்ல இழுத்து விட வேண்டும். தினந்தோறும் காலையில் 10 அல்லது 15 நிமிஷ நேரம் இப்படி அப்பியசிக்க வேண்டும். கேசரி முத்திரையினால்தான் பிரம்மரந்திரத்தை அடைய வேண்டும். குழந்தை பருவத்திலே நாவை உயிட்டி வளர்க்க பழகினால் சுலபமாக முடியும். வயது முதிர்ந்துவிட்டால் நாவினுடைய நரம்புகள் தடித்து நீண்டு கொடுக்க. ஆகையால் வயது முதிர்ந்தவர்கள் ஏதேனும் கல்பம் உண்டு நாக்கை வளர்த்தல் வேண்டும். ஒரு சிறிய கத்தி எடுத்து நாக்கின் அடிநுனியில் உள்ள நரம்பை அறுத்துவிட்டு உப்பையும் மஞ்சளையும் சமமாக பொடி பண்ணி சேர்த்து வைத்துக்கொண்டு காலையிலும் மாலையிலுமாக 7 நாட்களுக்கு அந்த இடத்திலே தேய்த்து வரவும். பின்னர் அபியாசியானவன் மறுபடியும் நாக்கின் அடியில் உள்ள இன்னொரு நரம்பையும் மறுத்துவிட்டு முன் சொன்ன பொடியை தடவி வரவேண்டும். இப்படியே சுமார் 6 மாத காலம் வரையில் நாக்கை அறுத்து அறுத்து செப்பனிட்டு கொண்டே வரவேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய நாக்கு பிரம்மரந்திரம் வரையில் தாராளமாக செல்ல முடியும். இம்மாதிரி நாக்கை செப்பனிட்டு தீர்ந்த பிற்பாடு அபியாசியானவன் நாக்கை உள்ளுக்கு வளைத்து சிரசின் பக்கமாக உள்ள துவாரத்தினூடே மேலே செலுத்த வேண்டும். தினந்தோறும் இந்த கேசரி முத்திரையை 1/2 மணி நேரம் அனுஷ்டிப்பதில் வல்லவனாய்விட்டால் அவனுக்கு எவ்வித அபாயமும் கிடையாது, பயமும் கிடையாது, மரணம் என்பதே கிடையாது. விட்டால் சுவாசத்தை மேலே இழுத்துச் சென்று கஷ்டமாய்விடும். கேசரி பிரம்மாந்திரம் அடைவது முத்திவையிலே ஜபம் பெற்றவன் கணக்கற்ற ஸ்கிரீகளை போகித்தாலும் அவனுடைய சுக்கிலம் வெளிப்படவே செப்பாது. இந்த மாதிரி நாக்கை அறுத்தும் நீட்டியும் வளர்க்கும் விஷயம் யோசத்திலே சொல்லப்பட்டிருந்த புரோஞ்சனும் கிலுகலம் பிரபஞ்சப்பரி கீர்த்திலையும் சுகிப்புக நியம்பிரும்புவர்களாலேயே அனுஷ்டிக்கப்படத்தக்கதாம். இந்த யோகாபியாசத்துக்கு அனுகுணமாக சில பந்தங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் முக்கியமான 2 இங்கு கூறுவோம். 1. மூலபந்தம். 2 குதிக்கால்களாலும் குதத்வாரத்தை நேரே உட்கார்ந்து துவாரத்தை அழுத்திக் கொண்டு குதத்வாரத்திலிருந்து சுஷும்னா நாடிக்கு அபான வாயுவை இழுத்தல் வேண்டும். பின்னர் குதத்வாரத்தை அடைத்துக் கொண்டு அமைதியாய் உட்கார்ந்திருத்தல் வேண்டும்.
இவ்விதமிருந்து பிராண தியானம் செய்தால் மேக சப்தம் போன்ற நாதங்கள் கேட்கும். அபான வாயுவானது நாதம் ஞானத்தை அளிக்கின்றது. இந்த மூலபந்தம் அபியசிக்கப்பட்டால் பிராணனும் அபானனும் சுஷும்னா நாடியில் ஒன்று சேர்கின்றன. சுஷும்னா நாடி பிரம்மரந்திரம் சென்று நாதத்துடன் கலக்கின்றது. அங்கே சகஸ்ராரத்திலே எல்லாம் ஒன்று சேர்கின்றன. மூலபந்தானுஷ்டானத்தினால் விருத்தாபிபன் வாலிபனா விடுவான். சுஷும்னா நாடி வழிபாக குண்டலினி சக்தி கிளம்பி மேலே போகுமானால் மேருகன்மாகிய முதுகெலும்பும் நேராய்விடும். யோகி ஒரு நாளும் பெறமாட்டான். பின்னர் கூன் 2 ஜலந்தர பந்தம் கழுத்தை முன்புறமாக வளைத்து மார்புக்கு மேலே 4 அங்குல தூரத்தில் இருக்கும்படி ஒரே மாதிரி வைத்துக்கொண்டு சுவாசத்தை அடக்க வேண்டும். அந்த சுவாசத்துடனே நாடிகள் எல்லாவற்றையும் மேன்முகமாக பிரம்மரந்திரத்தில் செல்லும்படி செலுத்த வேண்டும். அமிர்தஸ்தானத்திலே சுவாசத்தை செலுத்தி நாக்கினால் அதை அடைத்துவிட வேண்டும். ஜலந்தரபந்த அனுஷ்டானத்தினாலே கீழ்நோக்கி வருகின்ற அமிர்தத்தை அடைத்துவிட்டால் அபியாசியானவன் சுவாசத்தை சுலபமாக பிரம்மரந்திரத்தில் செலுத்த முடியும். சுவாசமானது இடை பிங்கலையாகிய 2 நாடிகளினின்றும் இழுக்கப்பட்ட உடனேயே அந்த அமிர்ததாரை நிறுத்தப்பட வேண்டும். அது தொண்டையிலே உள்ள விஷுத்தியிலே நிறுத்தப்பட வேண்டும். பின்னர் மேன்முகமாகவே செலுத்தப்பட வேண்டும். ஆராதாரங்களிலே யோகியினுடைய அனுஷ்டானத்தை பற்றி இங்கு சிறிது கூறுவோம். 1. மூலாதாரம் பிருத்விஸ்தானம். 2. ஸ்வாதிஷ்டானம் அப்புஸ்தானம். 3. மணிபூரகம் அக்னிஸ்தானம். 4. அநாஹதம் வாயுஸ்தானம். 5. விசுத்தி ஆகாசஸ்தானம். 6. ஆக்னை மனஸ்தானம். 7. சகஸ்ரராமம் அல்லது பிரம்மரந்திரம் பிரம்மஸ்தானம். 6வது ஆதாரமாகிய ஆக்னை வரையில் ஜீவன் தன்னுடைய தன்மையினின்றும் மாறாமல் அபிவிருத்தி அடைந்து வருகிறது. சகஸ்ரராமம் சென்றவுடன் பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிவிடுகிறது. மூலாதாரத்திலே குண்டலினி சக்தியானது 3.5 சுருளாகச் சுருண்டு தனது வாளை தனது வாயினாலேயே கடுத்துக்கொண்டு சுஷும்னையில் அடங்கி படுத்திருக்கின்றது. அது ஸ்வயம் ஜோதியாய் உள்ளது. இதற்கு வாக் மாதா என்றும் பெயர். எல்லா நாடிகளும் அதை சூழ்ந்திருக்கின்றன. இது பீஜம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த குண்டலினி சக்திதான் பரமாத்ம சக்தி. சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் இதுவே. இந்த சக்தியானது கோடிக்கணக்கான சூரியர்களின் ஒளியுடனும் கோடிக்கணக்கான சந்திரர்களின் குளிர்ச்சியுடனும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சூரியன் சந்திரன் அக்னி இம்மூன்றினுடையவும் சேர்க்கைதான் இது மகாசக்தி எனப்படுவதும் இதுதான். இந்த பீஜத்துக்கு கர்மசக்தியும் ஞான சக்தியும் உண்டு. இது சரீரம் முழுதும் வியாபித்திருக்கிறது. குண்டலினியின் மேலே வியாபித்திருக்கும் ஜோதி ரூபமான சக்திதான் காமபீஜம் எனப்படுகிறது. இந்த மூலாதாரத்தை இடைவிடாது தியானத்து வந்தால் பல சித்திகள் கைகூடும். இதை தியானம் செய்பவன் மெல்ல மெல்ல பூமியினின்றும் மேலே கிளம்புவான். இந்த அபியாசியினுடைய சரீரம் முழுதும் பிரகாசிக்கும். இவன் சர்வஜன் ஆகிறான். இவனை எந்த வியாதியும் பீடிக்காது. இவனுக்கு சரஸ்வதி பரிபூர்ண கடாட்சம் பண்ணுகிறாள். இவன்தான் இச்சித்ததையெல்லாம் அடைய பெறுவான். 6 மாதம் இடைவிடாது இதை தியானம் செய்து வந்தால் அவனுடைய பிராணன் கட்டாயம் சுஷும்னையில் பிரவேசித்து விடுவது நிச்சயம். ஒரு பித்தளை பாத்திரத்திலே நிறைய ஜலம் எடுத்துக்கொண்டு தாராளமாக மலபாகை செய்து குகத்வாரத்தை தண்ணீரினால் கழுவ வேண்டும். பின்னர் நடுவிரலை குகத்வாரத்தினுள்ளே செலுத்தி நன்றாக சுற்றிலும் துளாவி சுத்தம் செய்ய வேண்டும். வெகு சன்னமான ஒரு துணியை நனைத்து தனது நடுவிரலுடன் இந்த துணிப்பையையும் சேர்த்து குகத்வாரத்தினுள்ளே செலுத்தி குடலை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு தனக்கு இஷ்டமானபடி வெந்நீரிலோ அல்லது குளிர்ந்த ஜலத்திலோ ஸ்நானம் செய்ய வேண்டியது. பல்விளக்கும் முறை முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது. பல்விளக்கும் பொழுது வாயிலே ஊறுகின்ற எச்சிலை அப்படியே எடுத்து முகத்திலே அல்லது கன்னங்களிலும் நெற்றியிலும் தடவி பின்னர் சுத்த ஜலத்தினால் முகம் கழுவ வேண்டியது. இப்படி செய்தால் முகத்திலே உள்ள மாசு மருக்கள் எல்லாம் மறைந்து முகத்திலே ஒரு பளபளப்பு உண்டாகி முகம் பொலிவுற்று விளங்கும். 2வதாகிய சுவாதிஷ்டானத்திலே தியானம் செய்கிறவனுக்கு மரணமே கிடையாது. இவனுடைய சரீரத்தில் பிராணவாயுதான் சர்வமாகியிருக்கிறது. ஆகார விஷயத்திலோ அபியாசி அதிஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். பாலும் சோறும் தான் உத்தமமான ஆகாரம். உப்பு சேர்க்கவே கூடாது. 3வதாகிய மணிபூரகத்திலே தியானம் செய்கிறவன் எந்த நிமிஷத்திலும் எக்கவலையுமற்றவனாகி இடைவிடாத நித்யானந்தத்தை அடைகின்றான். இவன் சரீரம் விட்டு சரீரம் புகும்படியான சித்தியை அடைவதுமன்றியில் பூமியினுள்ளே புதைந்து கிடக்கும் பொருள்களையும் பார்க்கும்படியான சக்தியை அடைவான். இவன் பாலும் சர்க்கரையும் பழமும் அதிகமாக சாப்பிடுதல் நலம். கெட்டியான ஆகாரத்தை மெல்ல மெல்ல குறைத்துவிட வேண்டும். யோகத்திலே அபிவிருத்தி அடைய ஆகாரம் பாலும் சர்க்கரையுமே ஆய்விட்டால் மிகவும் உத்தமம். ஏனெனில் அப்பொழுதுதான் சரீரம் லேசாயிருக்கும். 4வதாகிய அநாகதத்திலே தியானித்தால் இந்த உலகத்திலும் இந்த ஊனக்கண்களுக்கு புலப்படாத வேறு உலசங்களிலும் உள்ள வஸ்துக்களையெல்லாம் அடையலாம். இந்த ஆதாரமானது இருதயத்தில் இருக்கிறது.
இவன் அடையும் அறிவோ அளவற்றதாய் விடும். இவன் திரிகால ஞானியாயிருப்பான். இவன் ஆகாய கமனம் செய்யும்படியான சக்தியை பெறுவான். இதிலே தியானிப்பவன் பாலும் வெண்ணையும் மாத்திரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நலம். கெட்டியான ஆகாரம் எவ்வளவுக்கு குறைகிறதோ அவ்வளவுக்கும் நல்லது. வேண்டுமானால் சர்க்கரை சேர்த்துக் கொள்ளலாம். ஐந்தாவதாகிய விசுத்தி தொண்டையில் இருக்கிறது. இந்த ஆதாரத்திலே தியானிக்கும் இவனுக்கு வேத சாஸ்திர ரகசியங்களெல்லாம் தாமாகவே விளங்கிவிடும். இவனுக்கு அணுவளவேனும் கோபம் உண்டாகுமானால் உலசம் முழுதும் நடுக்கமெய்தும். இவனுக்கு பகிர்முக பிரபஞ்சத்திலேயே உள்ள சு மற்றும் துக்கமும் தெரியாது. இவன் என்ன வேலை செய்த போதிலும் களைப்பு உண்டாகிறதில்லை. இவன் எத்தனையோ பேர்களை எத்தனை வருஷங்கள் வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்கலாம். இவனுடைய பலம் குறையவே குறையாது. இவனுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அற்ப நிமிஷ நேரம் போல தோன்றும். ஆறாவதாகிய ஆக்னியில் தியானிப்பவனுக்கு அழிவே கிடையாது. ஏழாவதாகிய பிரம்மரந்திரத்தில் சஹஸ்ராரம் என்ற 1000 இதழ்களை உடைய அரவிந்தம் ஒன்று இருக்கின்றது. இதன் மத்தியிலே சந்திரன் இருக்கின்றது. இங்கிருந்து அமிர்தம் இடைவிடாது ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அமிர்ததாரை இடை என்ற நாடியை நோக்கி இடைவிடாது ஓடுகின்றது. அது இடது பக்கமாக செல்லும் பொழுது அதற்கு பெயர் கங்கை என்பதாம். இடையானது ஆக்னியின் வலது பக்கத்திலிருந்து இடது நாசி துவாரத்தின் வழியாக செல்கின்றது. இங்கு அதற்கு உத்தர கங்கை என்று பெயர். யோகியானவன் இடைக்கும் பிங்கலைக்கும் நடுவே உள்ள பிரதேசத்திலே திருஷ்டியை நிறுத்தி தியானம் செய்ய வேண்டும். பிங்கலைவானது ஆக்னேயினுடைய இடது பாகத்திலிருந்து வலது நாசித்துவாரத்தின் வழியாக செல்கிறது. 4 இதழ்களையுடைய மூலாதாரத்தின் நடுவிலே சூரியன் இருக்கிறது. இது இடைவிடாது விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறது. அமிர்தமானது நாசித்வாரத்தின் இடது பக்கமாக செல்கிறது போல விஷமானது நாசித்வாரத்தின் வலது பக்கமாக செல்கிறது. ஆக்னேயிலே திருஷ்டியை நிறுத்தி தியானம் செய்கிற யோகியின் பாதார விந்தங்களிலே தேவர்கள் முதல் விழுந்து வணங்குவார்கள். நிற்க பிரம்மரந்திரத்திலே 10 வித சப்தங்கள் கேட்கப்படுகின்றன. இவற்றுள் 1 பிரம்மரந்திர துவார வாசலிலும் மற்ற 9 பிரம்மரந்திரத்தைச் சுற்றிலும் நடைபெறுகின்றன. யோகத்திலே கொள்கைகள் வெறுமே தெரிந்திருந்தால் மாத்திரம் போதாது. அனுஷ்டானம்தான் முக்கியம். ஆகையால் தீர்க்க புத்தியுள்ளவனும் பிடிவாதமுள்ளவனுமே யோகாபியாசத்தில் இறங்க வேண்டும். பிரம்மாந்திரத்திலே 10 வித சப்தங்கள் உண்டு என்று சொன்னோமே, அவை யாவன? முதலாவது சப்தம் கண் என்பதாம். இந்த சப்தம் ஒரு பெரிய கருத்த வண்டினுடையது போன்று இருக்கும். இரண்டாவது சப்தம் தண்டு என்பதாம். மூன்றாவது சப்தம் சங்கம் போன்றதாகும். நான்காவது சப்தம் மணியினுடைய சப்தம் போன்றது. ஐந்தாவது சப்தம் தாளமாம். ஆறாவது சப்தம் முரளியாம், அதாவது புல்லாங்குழலினது போன்றது. ஏழாவது சப்தம் பேரிகையினுடையது போன்றது. எட்டாவது சப்தம் மிருதங்கத்தினுடையது போன்றது. ஒன்பதாவது சப்தம் இடியினுடையது போன்றது. 10வது சப்தம் சிம்ச கர்ச்சனையும் மேக கர்ச்சனையும் சேர்ந்தால் எப்படியோ அப்படி போன்றது. இந்த சப்தங்களிடத்தே நிஷ்டை செய்து ஜபம் பெற்றவர்கள் சர்வ பயத்தினின்றும் விடுபட்டு பரமாத்மாவிலே ஐக்கியமடைவார்கள். பிராணாபாமத்திலே சித்தி பெற்றுவிட்டால் இந்த சப்தங்கள் எல்லாம் தெளிவாகவும் பிரத்யேகமாகவும் கேட்கும். எப்பொழுது 10வது சப்தம் தெளிவாக கேட்கப்படுகிறதோ அப்பொழுது மனிதன் ஜீவத்தன்மை நீங்கி ஈஸ்வர தன்மையையும் கடந்து எல்லாமான ஏகமான இன்பமேயான ஆத்மவஸ்துவாய் விடுகின்றான். மேலுள்ள 10 சப்தங்களும் சரீரத்திலே நடைபெறுகின்ற 10 வாயுக்களுக்கும் உற்பத்தி ஸ்தானங்களாம். ஆகையால் யோகியானவன் முக்கியமாக ஹடயோகி நாம் மேலே சொன்ன விஷயங்களிலெல்லாம் ஜாக்கிரதையாக அபியசிக்க வேண்டியது. ராஜயோகம் இவ்வளவு குழப்பமானதன்று. ஆத்மா அறிவு வடிவமாயிருத்தலினால் அறிவு பரிபூரண குறையற்ற அறிவு அடைவதற்கு நாம் முயல வேண்டும் என்பது நாம் பன்முறையும் ஓடி முடிந்ததொன்று. இந்த அறிவை படைதற்கு ஒரே மார்க்கம் உண்டு. அதுதான் ஏகாக்கிரதை என்பது. எந்த அறிவாளியும் தனது மனத்தை ஏகாக்கிரப்படுத்திதான் எந்த விஷயத்தை அறிய விரும்புகிறானோ அந்த விஷயத்தின் மீது தனது மனத்தின் சக்திகளையெல்லாம் ஒருங்கு சேர்த்து செலுத்தினால்தான் அந்த விஷயத்தின் அறிவு அவனுக்கு புலப்படும். இப்பொழுது நான் இந்த யோக விஷயத்தை குறித்து எழுதிக் கொண்டிருக்கிறேன். நான் எனது மனத்தின் சக்திகளையெல்லாம் எவ்வளவுக்கெவ்வளவு ஏகாக்கிரப்படுத்தி இந்த விஷயத்தின் மீது செலுத்துகிறேனோ அவ்வளவுக்கவ்வளவு யோக ரகசியத்தை நான் கண்டு தெளிவிக்க முடியும். படிக்கிறவர்களும் எவ்வளவுக்கவ்வளவு தங்கள் மனத்தை ஏகாக்கிரப்படுத்தி படிக்கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு தெளிவாக விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்திலே வெளிப்பட்டிருக்கும் கலைகளெல்லாம் ஏகாகிரதையினாலேயே வெளிப்பட்டிருக்கின்றன. கதவை தட்டித் திறப்பது இப்படி என்று தெரிந்துவிட்டால் இந்த ஜகத்தானது தன்னுள் அடங்கிக் கிடக்கும் ரகசியங்களையெல்லாம் வெளியே கக்கிவிட தயாராயிருக்கின்றது. தட்டி திறக்கும் வழிதான் ஏகாகிரதை. மனமானது எவ்வளவுக்கெவ்வளவு ஒருமுகப்படுத்தப்படுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அதன் சக்திகளையெல்லாம் ஒன்று சேர்த்து விஷயத்தின் மீது செலுத்துகிறது. ஆகையால் மனத்தின் ஏகாகிரதையே கிள்ளிய அறிவுக்கும் திட ஞானத்துக்கும் காரணமாயிருக்கிறது. மனமானது எப்பொழுதும் பகிர்முகப்பட்டுக் கொண்டிருப்பதனால்
பகிர்முகமாய் உள்ள வஸ்துக்கள் மீது ஏகாகிரப்படுத்தல் எளிதாய் இருக்க வேண்டும். ஆனால் அதுவே கஷ்டமாயிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயினிடத்தே தன்னுடைய மனதை ஏகாகிரப்படுத்தி இன்பம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். ஏகாகிரதையினால் அவன் அடையும் இன்பம் இவ்வளவு என்பதில்லை. ஆனால் அந்த ஏகாகிரதைக்கு பங்கம் நேரிட்டு விடுகிறது. அவனுக்கு திடீரென்று வறுமை மேலிடுகிறது. சுகிக்க ஸ்திரீ உண்டு, ஆனால் உண்ண சோர் இல்லை. ஆகையால் அவன் துக்கமடைந்து விடுகிறான். ஏனென்றால் ஸ்திரீயினிடத்து ஏகாகிரப்படுத்தப்பட்டிருந்த அவனுடைய மனமானது வறுமையினால் சஞ்சலமடைந்து விடுகிறது. யாது நேரிடினும் சிறிதும் சலிக்காமல் அவனுடைய மனமானது அந்த ஸ்திரீயினிடத்திலேயே ஏகாகிரப்பட்டுக் கொண்டிருக்குமானால் அது இன்பம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்திரீ அவனிடத்து பலவற்றை விரும்புகிறாள். ஆகையால் அவளுக்கு அவற்றை தேடிக் கொடுக்க மனிதன் அல்லும் பகலும் முற்பட வேண்டியிருக்கிறது. அதனாலேயே அவனுடைய மனமானது ஏகாகிரதை பெறாமல் சலிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் அந்த ஸ்திரீ மரணமடைந்து விடுகிற பொழுது மனமானது எவ்வளவுக்கெவ்வளவு அவளிடத்து ஏகாகிரப்பட்டுக் கொண்டிருந்ததோ அவ்வளவு சலனமடைந்து துக்கத்தை அழித்து விடுகின்றது. ஆகையால் மனிதன் எந்த வஸ்துவினிடத்து தன்னுடைய மனத்தை ஒருமுகப்படுத்த விரும்புகிறானோ அந்த வஸ்து அவனிடமிருந்து ஒன்றும் விரும்பாததாயிருக்க வேண்டும். ஆனால் உலகிலுள்ள சகல வஸ்துக்களும் அவனிடமிருந்து எதையாவது வேண்டிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஸ்திரீயினிடத்து பிரியம் வைத்தால் அவளுக்கு வேண்டிய சிக்ரூஷைகளெல்லாம் செய்து அவளுடைய இச்சைகளையெல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. புத்திரனிடத்து மனதை செலுத்தினால் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து அவனை தக்கவாறு வளர்த்து விடுவதற்கு வேண்டிய முயற்சிகளெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. மனித ஜாதியினிடத்திலே மனத்தை செலுத்த வேண்டாமா? மிருகங்களினிடத்து மனத்தை செலுத்தலாம் என்றாலோ அந்த மிருகங்களுக்கும் ஆகார முதலியன இட்டு வேண்டியன செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. செடி கொடிகளிடத்தில் மனத்தை செலுத்தலாம் என்றாலோ அவற்றுக்கும் எருமுதலியன போட்டு கண்ணீர் வார்த்து பராமரிக்க வேண்டியதாயிருக்கிறது. இவ்வாறு இவ்வஸ்துக்களின் மீது மனத்தை ஏகாக்கிரப்படுத்த ஆரம்பித்தால் மனமானது ஏகாக்கிரமடையாமல் அந்த வஸ்துக்களுக்கு வேண்டியவற்றை நாடி சலிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகலால் இந்த பகிர்முக பிரபஞ்சத்திலேயுள்ள எந்த வஸ்துவின் மீதும் மனத்தை ஏகாக்கிரப்படுத்த முயலுதல் முடியாத காரியம். இன்னும் எந்த வஸ்துவின் மீது மனத்தை ஏகாகிரப்படுத்த விரும்புகிறோமோ அந்த வஸ்து அழியாததாயிருக்க வேண்டுமென்றும் முன்னமேயே கண்டோம். ஆனால் இந்த ஜெகத்திலேயுள்ள வஸ்துக்களெல்லாம் அழியும் தன்மை வாய்ந்தவையாகவே இருக்கின்றனவாதலால் இந்த வஸ்துக்களின் மீது ஏகாகிரப்படுத்த முயலுதல் வீணாம். ஆகையால் பகிர்முக பிரபஞ்சத்திலே ஆடியோடி எழுத்து அல்லற்படுவதை பார்க்கிலும் உன்முகமாக சிருஷ்டியை செலுத்தி உண்மையை நாடி மனத்தை ஏகாக்கிரப்படுத்தினால் என்றும் மாறாத இன்பம் அடையலாம் என்பது நிச்சயம். உன்முகத்திலே தன்மை விஷயமும் முன்னிலை விஷயமும் ஒன்றையாயுள்ளன. முன்னிலை பொருளும் உன்முகத்திலேயே உள்ளது. மனமே முன்னிலை பொருள். மனம் மனத்தினிடத்திலேயே சென்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்படி செய்ய வேண்டும். மனம் மனத்தை அறிவது என்றால் என்ன என்று கேட்கலாம். நான் இப்பொழுது இந்த விஷயங்களை எழுதிக் கொண்டிருக்கிறேன். எனது மனம்தான் நினைப்புகளை உண்டாக்கி எனது பேனாமுனையில் அந்த நினைப்புகளை எழுதுமாறு செய்கிறது, கொண்டு வந்து கொடுக்கிறது. அதே சமயத்தில் இந்த நினைப்புகளை எல்லாம் நான் எழுத்து வடிவத்தில் ஆக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் அதே மனமானது ஒதுங்கி நின்று கவனிப்பது போல தெரிந்து கொண்டு வருகிறது. மனமே நினைக்க, மனமே அந்நினைப்பின் பிரகாரம் வேலை செய்ய, மனமே அதையும் தெரிந்து கொள்கிறது. மனம் மனத்தை அறிவது என்பது இப்பொழுது விளங்கிற்றல்லவா? ஆனால் மனமானது பகிர்முகப்பட்ட அந்த பகிர்முகப்பட்ட ஸ்தூல மனத்தை உள்முகத்தில் இருக்கும் சூட்சும மனமானது தெரிந்து கொள்கிறது. நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை யாதெனில் பகிர்முகப்பட்டு செல்லும் மனத்தை அவ்வாறு செல்லாவண்ணம் தடுத்து உள்முகத்திலே மனத்தை மனம் அறியும்படி செய்ய வேண்டியதேயாம். ஒரு மனதின் சக்திகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு மனத்தின் மீதேயே செலுத்தப்பட வேண்டும். சூரிய பிரகாசத்திலே இருட்டு நீங்கி ரகசியங்கள் எல்லாம் வெளியாகிறது போல ஒருமுகப்படுத்தப்பட்ட இந்த மனமும் திவ்ய ஜோதி பெற்று தன்னுள் அடங்கிக் கிடக்கும் ரகசியங்களை எல்லாம் வெளியே கக்கிவிடும். அப்பொழுது நாம் நமது ஜகத்துக்கே அஸ்திவாரமாயுள்ள உண்மை நிலையண்டையில் வந்து சேர்வோம். இராஜயோக அனுஷ்டானத்தினுடைய நோக்கமெல்லாம் இதுதான். மனத்தை எப்படி ஏகாக்கிரப்படுத்துவது, மனத்தினுள் ஆழ்ந்து அடங்கிக் கிடக்கும் ரகசியங்களை எப்படி கண்டுபிடிப்பது, மனதுக்கும் ஆதாரமாய் உள்ள மறைப்பொருளை எப்படி அடைவது, அனுபவபூர்வமாக நாமே எப்படி ஒரு முடிவை பெறுவது, இவற்றையெல்லாம் இராஜயோகம் போதிக்கின்றது. அபியாசி அத்வைதியா, துவைதியா, ஹிந்துவா, கிறிஸ்தவனா, முகமதியனா, சைவனா, வைஷ்ணவனா, பிராமணனா, பறையனா என்பன போன்ற கேள்விகளெல்லாம் இராஜயோகம் கேட்கிறதில்லை. மனுஷ்ய வர்க்கத்திலே பிறந்தவனாயிருந்தால் போதும், உள்முகத்திலே விழுந்து ஆழ்ந்து அமிழ்ந்து உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமையும் உண்டு, சக்தியும் உண்டு என்பதை இராஜயோகம் வற்புறுத்துகிறது.
இந்த ஜகத்தானது ஏன் உண்டாயிற்று, எப்படி உண்டாயிற்று என்ற கேள்விகளை கேட்பதற்கு மனிதனுக்கு உரிமையும், அவனே கஷ்டப்படுவானானால் அந்த கேள்விகளுக்கு மறுமொழி அவனே அடைந்து கொள்வதற்கு அவனுக்கு சக்தியும் உண்டு என்று இராஜயோகம் கூறுகிறது. இராஜயோகமானது மனிதனை குருட்டுத்தனமாக நம்பச் சொல்லவில்லை. மனிதன் தானாகவே ஒன்றை தெளிந்து தெரிந்து கொள்ளும் முன்னர் அவன் எதையும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. உண்மை தானாகவே எழுந்து நிற்கும். அதை தாங்கி பிடித்து நிறுத்துவதற்கு ஒன்றும் வேண்டியதில்லை. நமது இந்த ஜாக்கிரவா அவஸ்தையிலே நாம் பிரத்யட்சத்தில் பார்க்கும் விஷயங்களை நிரூபிப்பதற்கு ஏதேனும் வேண்டுமா? ஒன்றும் அவசியமில்லை. ஏனென்றால் விஷயங்கள் நமக்கு பிரதிபட்சமாயிருக்கின்றன. அதுபோலவே மனமும் பிரத்யட்சமாக்கப்படலாம். அதற்கு ராஜயோகம்தான் மார்க்கம். ஆனால் இது நெடுநாள் இடைவிடாது அபிவியாசிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. இந்த அபிவியாசத்தில் நாம் விருத்தியடைய அடைய மனத்துக்கும் சரீரத்துக்கும் எவ்வளவு நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். மனமானது சரீரத்தினுடைய சூட்சும அம்சமே என்றும் மனம் சரீரத்தை பாதிக்கிறதென்றும் நாம் நம்புவதானால் சரீர நிலையும் மனத்தை பாதிக்கும் என்பதை நாம் நம்பத்தான் வேண்டும். சரீரம் வியாதியடைந்தால் மனமும் வியாதியடைந்து விடுகிறது. சரீரம் சௌக்கியமாயிருந்தால் மனமும் சௌக்கியமாயிருக்கிறது. மனிதனுக்கு கோபம் வரும்பொழுது பாருங்கள், அவனுடைய மனமானது கலங்குகிறது. மனம் கலங்குகிற பொழுது சரீரமும் கலங்குகிறது. இதை சற்று கவனித்து பார்த்தால் பிரத்யட்ச நிரூபணமாகும். பெரும்பான்மை ஜனங்களுடைய மனமும் சரீரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய சூட்சமாம்ச மனமானது ஒழுங்குபடவில்லை. பெரும்பான்மை ஜனங்களும் மிருகங்கள் போன்றே இருக்கின்றார்கள். ஆகார நித்ரா பய மைதுனானி, அதாவது ஆகாரம், நித்திரை, பயம், மைதுனம், இவை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் சாமான்யமாயிருக்கின்றன. இந்த 4 லட்சணங்களையும் உடைய மனிதர்களே பெரும்பான்மையோர். நம்மை நமது மனம் அதன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறது. நமக்கு நமது மனத்தின் மீது அதிகாரமில்லை. ஆகையால் நாம் நமது மனத்தை அடக்கி அதன் மீது அதிகாரம் செலுத்தி நம்முடைய இஷ்டப்படி அதை ஆட்டி வைப்பதே ராஜயோகத்தின் நோக்கம். இந்த பகிர்முக பிரபஞ்சமானது அந்த பகிர்முக பிரபஞ்சத்தின் ஸ்தூல வடிவமேயாகிருக்கிறது. இப்பொழுதும் காரணமாயுள்ளது சூட்சுமமாகத்தான் இருக்கும். காரியமாய் உள்ளதுதான் ஸ்தூலமாயிருக்கும். ஆகையால் அந்தர்முக பிரபஞ்சம் காரணமாயும் பகிர்முக பிரபஞ்சம் காரியமாயும் உள்ளது. அதே மாதிரிதான் பகிர்முக சக்திகள் ஸ்தூலாம்சம் பெற்றவையாகவும் அந்தர்முக சக்திகள் சூட்சமாம்சம் பெற்றவையாகவும் இருக்கின்றன. ஆகையால் அந்தர்முக சக்திகளை அடக்கியாளும்படியான தன்மையை எய்திவிட்டால் பகிர்முக சக்திகளையுடைய இந்த பிரகிருதி முழுதும் நமக்குள் அடங்கி நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை. பிரகிருதியை அடக்கி இந்த ஜகத்தை அடிமைப்படுத்திக் கொள்ளவே ராஜயோகி முயல்கிறான். அவன் பிரகிருதி நியதிகளை கடந்த நிலைமையில் போயிருக்க விரும்புகிறான். அவன் அந்தர்முக பகிர்முக பிரபஞ்சங்களுக்கெல்லாம் அரசனாயிருக்க விரும்புகிறான். இந்த பிரகிருதியில் அடக்குவதில் அபிவிருத்தி ஏற்படுகிற அளவு மனுஷ்ய ஜாதியும் நாகரிகத்திலும் ஞானத்திலும் அபிவிருத்தி சொல்லலாம். பிரகிருதியை அடக்குவதற்குதான் மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு முயற்சியும் செய்கின்றான். அதே மாதிரி ஒவ்வொரு ஜனசமூகமும் முயல்கின்றது. ஒரே ஜனசமூகத்தில் சிலர் பகிர்முக பிரகிருதியை அடக்குவதற்கும் வேறு சிலர் அந்தர்முக பிரகிருதியை அடக்குவதற்கும் முயல்வது போல இந்த மனுஷ்ய ஜாதியில் சில ஜனசமூகங்கள் பகிர்முக பிரகிருதியை அடக்குவதற்கும் வேறு சில ஜனசமூகங்கள் அந்தர்முக பிரகிருதியை அடக்குவதற்கும் விரும்புகின்றன. ராஜயோகமானது அந்தர்முக பிரகிருதியிலே வேலை செய்ய ஆரம்பித்து அதை அடக்கி அதனால் பகிர்முக பிரகிருதியையும் அடக்க துணிகின்றது. வேற்று நாடுகளிலே மனிதர்களுடைய மனமானது வெளிமுகத்திலேயே சென்று வேலை செய்தது, இப்பொழுதும் செய்து வருகிறது. நமது தாய் திருநாடாகிய இந்த பாரத வருஷம் ஒன்றிலேயே அந்தர்முக ஆராய்ச்சி நடைபெற்றது. இந்த யோகா அபியாசத்திலே ரகசியம் ஒன்றுமில்லை. ரகசியம் இருக்கிறதென்று சொன்னால் அதில் ஏதோ பலகீனம் இருக்கிறதென்று தெரிந்து கொண்டு பலகீனத்தை நாம் எப்பொழுதுமே விரும்பாததினாலே அந்த ரகசியத்தையும் வேண்டியதில்லை என்று விலக்கிவிட வேண்டும். பலமே வாழ்க்கைக்கு வழிகாட்டியும் உயிருமாம். ஆகையால் பலகீனப்படுத்துவது எதுவானாலும் சரி, அதை நாம் தூர தள்ளிவிட வேண்டியது அவசியம். சுயநலப்பிரியர்கள் யோக சாஸ்திரத்திலே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து சுயநலத்தினாலே அதன் அறிவை ரகசியம் என்று சொல்லி அநேகமாக அந்த சாஸ்திரத்திற்கே அழிவு தேடிவிட்டார்கள் என்று சொல்லலாம். சாஸ்திரத்தினுடைய நோக்கமெல்லாம் ஒற்றுமையை, அநேகத்துக்கு காரணமான ஏகத்தை அநேகமாய்